குடையோடு நான் போனேன், வழியினில் ஏனோ நனைகின்றேன். கடிகாரம் இருந்தாலும் காலடி சத்தத்தில் மணி பார்த்தேன். தனிமைக்கு தனிமைகள் நீ வந்து கொடுத்தாயே. ஹாய், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த வீடியோ ஒரு 1 வீக்கில் ரேண்டமாக நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேங்க ரீசெண்டாக. ஹஸ்பண்ட் வந்து தஞ்சாவூர் போயிருந்தார். என்னால் இந்த காலை வச்சுட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியாது. 6 ஹவர்ஸ் போல் ட்ராவல் அப்படின்னா கால் கீழே தொங்க போட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஸ்வெல்லிங் வந்து அதிகமாகும், இன்ஃப்ளமேஷன் ஆகும், பெயின் வந்து ஆகும். அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு நான் இந்த வாட்டி வந்து லீவ் விட்டேன், அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அமாவாசை இருந்தது. அப்போ வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு போயிருந்தோம். போகிற இடம் ரொம்பவே ரம்மியமாக நீங்கள் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழித்து வந்து போகிறனால கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது போயிட்டு வந்தது. போயிட்டு வந்துட்டு ஒரு 1 வீக் போல் பயங்கர ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மால் போயிருந்தோங்க. அங்கே மாலில் வந்து ஐசேஜ் தீம் வந்து போட்டிருந்தாங்க. அங்கே இந்த பேஸ்கெட் பால் வந்து நான் பார்த்துட்டு பெயின்னு கூட எனக்கு வந்து மறந்து போச்சு. அந்தளவுக்கு நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நான் எவ்வளோ பேஸ்கெட் பால் லவர்னா, இப்போ வந்து எனக்கு கோல் போடவே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து கோல் போட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆச்சு. ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து கோல் வர ஆரம்பிச்சிச்சு. பிரஜனுக்கும் நான் வந்து இந்த மாதிரி போடணும் அப்படின்னு 2 வாட்டி தான் சொல்லி கொடுத்தேன். அவரும் வந்து கரெக்டாக கோல் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டு நான் வந்து பெயின்னு கூட பார்க்காம நான் கண்ணாடிலாம் கூட கழட்டி கொடுத்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். மால் எதுக்காக போயிருந்தோன்றதை இந்த ரெசிபி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை இந்த ரெயின் சீசனுக்கு நல்லாவே தழைஞ்சி வருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. எல்லாம் இலசாக இருக்க தலையும் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. நம்ம அந்த பூ இருக்கிற பார்த்து அப்புறம் கெட்டியாக இருக்க தலை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இலசாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு வாட்டி மழை பெய்யும் போது எல்லாமே இதை வந்து எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் செய்கிறதுக்காக. இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்க பூவெல்லாம் இல்லாத மாதிரி வெறும் இலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே துவரம்பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. பாசிப்பருப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கிள்ளி வச்ச கீரையை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு சீக்கிரமாக வேகணும் அப்படின்றதுக்காக. கொஞ்சம் பச்சை மிளகாய் நல்லா சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் தெரியும். அதனால் பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. கூடவே உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் மத்துலலாம் கிடையாது இல்லைங்க, ஸ்மாஷர் வச்சு சும்மா அமுக்குறேன், அவ்வளோதான். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம்லாம் தாளித்து கொட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக எண்ணெய் சேர்க்கும்போது கொஞ்சம் அவ்வளோவா நல்லா அந்த மாதிரி இருக்குங்க. அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது பருப்பு கடையில் மாதிரி ரக்கரி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம பருப்பு சேர்க்கறனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், சீரகம், கொத்தமல்லி சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு உள்ளே கொட்டிக்கலாங்க. அவ்வளோதான் இந்த ரெசிபி. ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடில் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு 1 வீக் போல் ஹெவியான ஒர்க்கு. ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டேன். ஓகே, நம்ம மால் போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் மால் வந்து போயிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஏதோ ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். பரிமளா அண்ட் கோ இருந்துச்சுங்க, பிளாஸ்டர் இருந்தது, அப்புறம் இன்னொரு ஏதோ மூவி இருந்தது. சரி, ஓகே, காமெடியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக பரிமளா அண்ட் கோ வந்து போயிருந்தோம். தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரஜனுக்கு சாப்பிட வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் போயிருந்தேன் வீட்டில் இருந்தே. போன உடனே தேட்டர் போயிட்டு தான் நாங்கள் வந்து கீழே பிரஜனை விளையாட கூப்பிட்டு போயிருந்தோம். இந்த டிஐஒய் வந்து போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ப்ரோசோன் மாலில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் அங்கே தான் வாங்குகிறேன். இந்த செராமிக் கப்ஸு, அப்புறம் பிரஜனுக்கு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, நோட்டு, இதெல்லாமே அங்கே தான் மேக்ஸிமம் வாங்கியிருக்கேன். படம் முடிச்சுட்டு பிரஜனுக்கு பால், அதுக்கப்புறம் நாங்கள் பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம். தேட்டரில் ஆக்சுவலாக யாருமே இல்லைங்க. ஒரு 12 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்போம். பயங்கர சில்னஸாக இருந்தது.
அ எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டேன். மாஸ்க்லேருந்து, ஸ்வெட்டர்லேருந்து, அ அவருக்கு போடுற குல்லாலேருந்து எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தேன். அவரு தியேட்டர்ல இருக்கும்போதே நான் யானை பார்க்கணும், யானை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி ஓகே படம் முடியட்டும் டக்குன்னு கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். படம் போறதுக்கு முன்னாடி கூட்டு போயிருந்தோம் அப்படின்னா, நாங்க என்ஜாய் பண்ணியிருக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். அ ஏன்னா நான் கீழ வந்துட்டு இவ்ளோ ஃபன்னா இருக்கும்னு நெனைக்கல. பிரஜனுக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்குன மாரி இருந்தது. பிரஜன் வந்து நீயும் வா, நீயும் வான்னு கூப்பிட்டதுனால நான் வந்து போயிருந்தேன். அவருக்கு வந்து ₹190 நம்ம பேரண்ட்ஸ் போறோம் அப்படின்னா, அவங்களுக்கு 75 ஆச்சு. டோட்டலா 230 அந்த மாரி ஆச்சுங்க. வொர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நான் அங்க இருக்க ஐசைட்ஸ் தீம்லாம் பார்த்தனோ இல்லையோ, ஃபுல்லா விளையாண்டேன். அங்க டைமிங் வந்து இல்ல. எ எவ்ளோ நேரம் வேணா விளையாடலாம். நெறைய பேர் காலையிலேருந்து கூட உள்ளயே இருந்திருக்காங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் பால் விளையாடுற மாரியும் இருக்கு, பேஸ்கெட் பால் விளையாடுற மாரி இருக்கும். அப்புறம் பெயிண்ட் பண்ணி விளையாடுற மாரி, அப்புறம் ஸ்லைடர்ல போயிட்டு வர மாரி இந்த மாரிலாம் இருந்தது. பிரஜன் நல்லாவே என்ஜாய் பண்ணாரு. அவருக்கு யானை பிடிக்கும் அப்படின்றதுனால, யானைட்ட போணும்னு கேட்டே இருந்தாரு. அங்க போனதுக்கு அப்புறமா என் கூட சேர்ந்து பேஸ்கெட் பால் பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. ஆ கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, கொஞ்ச நேரம் பெயிண்ட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் ஸ்லைடர்ல விளையாண்டுட்டு, இப்படிதான் எங்க டே வந்து போச்சு அன்னைக்கு. ஆ இப்பலாம் ரீசென்ட் டேஸ்ல எனக்கு இன்ஸ்டால அவ்ளோ ஃபாலோவர்ஸ் வரீங்க. அவ்ளோ எனக்கு டிஎம் வந்து வருது. "எப்படி இருக்கீங்க? இந்த விளாக் போடுங்க, அந்த விளாக் போடுங்க" அந்த மாதிரிலாம். நான் இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேங்க. கொஞ்சம் வீடியோட டியூரேஷன் ஜாஸ்தியா போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளோ தூரம் போட்டோம் அப்படின்னா போர் அடிக்குமோன்ற ஃபீல் வந்து இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் பெருசா போடுறதில்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஜாஸ்தியா போடுறேன். போயிட்டு வந்துட்டு இந்த வார்ட்ரோப் கிளீன் பண்ணணும்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். பிரஜனோட ட்ரெஸ்லாம் நான் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் கால் வலினால. எல்லாமே நீட்டா ஒரு ரேக்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. 2:30 போல தான் இருந்தது இந்த வார்ட்ரோபு. பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு. ஏன்னா அவரோட ட்ரெஸ் ஃபுல்லாமே இங்க வச்சுறேன். ஏன்னா டெய்லி எடுத்துட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் மாரி செலவாகுதுங்க. அவரு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, விளையாண்டதுக்கப்புறம், சாப்பிட்டதுக்கப்புறம் நெறைய ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்றோம். அதனால வந்துட்டு ஷர்ட்ஸ்லாம் தனியா, ஃபுல் ஃபுல் ஸ்லீவ்லாம் இருக்க மாரி தனியா, அப்புறம் ஷார்ட்ஸ் தனியா, பேண்ட்லாம் தனியா, பேண்ட் வந்து லைட்டா டைட்டா இருக்க மாரிலாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தனியா நெறைய ட்ரெஸ்லாம் எடுத்து வெளிய போட்டேன். அந்த மாரி தான் ஃபுல்லா இத லைவ்லயே போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணவே 1 ஹவர் ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேங்க. அன்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்.